என்னங்க பர்ச்சேஸ் எல்லாம் பலமா இருக்கு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடந்த ஒரு விஷயம். என்ன வாங்குனீங்க? நான் வாங்கல, வாங்கி கொடுத்தாங்க மாப்பிள்ளை வீட்ல. பரவாயில்ல, நீங்க லக்கி தான். ஒரு நல்ல ஃபேமிலில நீங்க மேரேஜ் ஆகி போக போறீங்க. எனக்கு ஒன்றும் பெருசா ஈடுபாடு இல்ல. நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. புடவை நகையெல்லாம் பார்க்கலாமா? பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாவ், இந்த சாரி சூப்பரா இருக்கு. இந்தாங்க, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். புடவை நகை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த நகைலாம் இல்லாமலே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமாமா, நேச்சுரல் பியூட்டி. சும்மா இருக்க மாட்டியா நீ? அட, நிஜமா தான் சொல்றேங்க. இனிமே உங்க லைஃப் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே வந்த ப்ராப்ளம்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க, அது எல்லாமே சரியாயிடும் பாருங்க. அந்த ஃபேமிலி இப்பவே உங்களை நல்லா பாத்துக்கறாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்களை இன்னும் நல்லா பாத்துப்பாங்க. பெரிய இடத்துல மேரேஜ் ஆகி போறீங்க. போனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடுவீங்கல்ல? ஏய், நான் தங்க கூட ஒரு இடம் இல்லாதப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணவ நீ. நான் அப்படிலாம் மறக்க மாட்டேன். சும்மா தாங்க சொன்னேன். அதுக்கே எமோஷனல் ஆகுறீங்க. ஃப்ரீயா விடுங்க. மீனாட்சி, உங்களுக்கு கல்யாணம் ஆக போறத நினைச்சா நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. எங்க போறதுன்னு தெரியாம இருந்த எனக்கு நீங்க தான் அடைக்கலம் கொடுத்தீங்க. அந்த நன்றியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதெல்லாம் ஓகேங்க. உங்க பேர் புவனான்னு மட்டும் சொன்னீங்க. மத்த டீடைல்ஸ் எதுவும் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லவே மாட்டீங்க. விடு பவானி, அவளுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லட்டும். ட்ரெஸ் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. அதே மாதிரி மாப்பிள்ளையும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.